ஹலோ காய்ஸ், வெல்கம் டு E-Sevai ஆட்டோ. ரொம்ப நாள் அப்புறம் வீடியோ போடுறேன். பட் லாஸ்ட்டாக நான் போட்ட வீடியோ ஓட்டர் ஐடி கரெக்ஷன் பற்றி. வீடியோவில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டவுட் கேட்டிருக்கீங்க. அந்த டவுட் எல்லாமே இனிமேல் யாருக்கும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஓட்டர் ஐடி கரெக்ஷன் சம்மந்தமாக எந்த டவுட்டும் வராது. இந்த ஒரே வீடியோவிலே மேக்ஸிமம் உங்களுக்கு எல்லா டவுட்டும் நான் கிளியர் பண்ணிவிடுவேன். என்னுடைய சின்ன ரெக்வஸ்ட் என்னென்னா, நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் பார்க்குறவங்க யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கங்க. க்ரோம் ப்ரௌசரில் போய்ட்டு ஓட்டர் ஐடி லாகின் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் வரும், ஓட்டர் லாகின் அப்படின்னு சொல்லிட்டு. அதை கிளிக் கொடுத்துக்கங்க. இந்த ஓட்டர் ஐடி லாகின் அந்த பேஜ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணும்போது மட்டும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி இந்த பேஜை ஓப்பன் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடியோட வெப்சைட் ஓப்பன் ஆகிடுச்சு. நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இந்த சைன் அப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, இன்கேஸ் உங்கள்கிட்ட அக்கௌண்ட் இல்லை இதை லாகின் பண்ணுறதுக்கு அப்படின்னா இந்த சைன் அப் ஆப்ஷன் கிளிக் கொடுத்துருங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும். நீங்கள் கண்டிப்பாக மொபைல் நம்பர் போட்டுதாகணும். மொபைல் நம்பர் போட்டோடனே கீழே கேப்சா கேட்கும். அந்த கேப்சாவை கரெக்டாக போட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும். அதுக்கப்புறம் உங்கள் பேசிக் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்குன்னு தனியாக ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு க்ரியேட் ஆகிடும். அது வேறு எதுவும் இல்லை, யூசர் ஐடின்றது உங்களுடைய மொபைல் நம்பர் தான். சரிங்களா? அந்த மொபைல் நம்பர் நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். என்டர் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கேப்சா கேட்கும். அந்த கேப்சா கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு ரெக்வஸ்ட் ஓடிபி அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா நீங்கள் லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். லிங்க் பண்ணியிருக்கேன்னா அந்த நான் சொன்ன ஐடி யூசர் ஐடி பாஸ்வேர்டு இல்லைனா உங்களுக்கு ஒரு மொபைல் நம்பர் கேட்கணும். அந்த நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணிக்கங்க. என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை அண்ட் லாகின் கொடுங்க. கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓட்டர் ஐடி லாகின் பேஜ் இப்படி தான். இதுதான் ஹோம் பேஜ். சரிங்களா? இது இப்படி தான் இருக்கும். நீங்கள் நியூ ஓட்டர் ஐடி கார்டு அப்ளை பண்ணிகிட்ருப்பீங்க. கண்டிப்பாக அதில் ஏதாவது கரெக்ஷனுக்காக தான் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் கரெக்ஷனுக்கு என்ன பண்ணால் லைட்டாக ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 8 அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம். ஷிஃப்டிங் ஆஃப் ரெசிடென்சி, கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் இன் எக்ஸிஸ்டிங் எலக்ட்ரல் ரோல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, இந்த ஃபார்ம் 8 இங்கே நீங்கள் கிளிக் கொடுத்துக்குங்க. கிளிக் கொடுத்தோன்னே லோட் ஆகிட்டு வரும். இப்போ இங்கே செல்ஃப் ஆர் அதர் அப்படின்னு கேட்கும். நீங்கள் அதர் கொடுத்துங்க. அதர் கொடுத்து உங்களுடைய ஓட்டர் ஐடி நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டைம் நான் போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு நேம் நான் அப்டேட் பண்ணேன். அந்த நேம் அப்டேட் பண்ணி நான் அந்த வீடியோ போடுறப்ப தான் நான் அந்த நேம் கரெக்ஷன் அப்டேட் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ போட்டு ஒரு 10 நாள் முன்னாடி அந்த ஓட்டர் ஐடி கார்டு வீட்டுக்கே வந்துடுச்சு. சரிங்களா? அதனால் மேக்ஸிமம் நீங்கள் பண்ணுற ப்ராசஸ் சீக்கிரமாகவே உங்களுக்கு கார்டு வந்துடும். இப்போ சப்மிட் கொடுத்தீங்கன்னா சேம் இதே ப்ராசஸ் தான் உங்களுக்கு அதுலேயும் வரும். சரிங்களா? உங்களுடைய நேமு, ஃபாதர் நேம் காட்டும், எல்லாமே இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும், இந்த செலக்ட் ஐக்கான் அப்படி கிளிக் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துங்க. ஓகே கொடுத்தோன்னே இந்த செகண்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் இன் எக்ஸிஸ்டிங் எலக்ட்ரல் ரோல், அதை கிளிக் கொடுத்து ஓகே கொடுத்துங்க. சரிங்களா? இதான் அப்டேட் பண்ணுறதுக்கு உண்டான பேஜ். ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்கு, என்ன அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சி இதெல்லாம் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் காட்டும். நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேமு, உங்களுடைய ஓட்டர் ஐடி டீட்டெயில்ஸ்லாம் காட்டும். அதையும் நெக்ஸ்ட் கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் கரெக்ஷன்ஸ் ஆஃப் என்ட்ரிஸ் இன் எக்ஸிஸ்டிங் எலக்ட்ரல் ரோல் அப்படின்னு இருக்கா. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 விதமான அப்டேட் என்னென்னலாம் நம்ம பண்ணலான்றதை கொடுத்துருக்காங்க. இந்த 7ல் நீங்கள் மேக்ஸிமம் ஒரு அப்டேட்டுக்கு 4 டீட்டெயில்ஸ் தான் கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? நீங்கள் ஒரே டைமில் 7மே கரெக்ஷன் பண்ண முடியாது. ஓகேவா? அதனால் 4 பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எனக்கு டேட் ஆஃப் பர்த் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஃபோட்டோ கரெக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்புறம் என்னோடய ஜெண்டர், என்னுடைய அட்ரஸ். இது நான் சும்மா என்னுடைய ரெஃபரன்ஸ்க்காக நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் என்ன ஜெண்டர் நான் இதில் இருக்க டீட்டெயில்ஸ் நான் ஒன்று தனித்தனி சொல்கிறேன். இப்போ இந்த நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், இந்த ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், ஃபோட்டோ, அட்ரஸாக சொன்னல. நெக்ஸ்ட்டு இன்னொரு 4 நெக்ஸ்ட் பண்ணி சொல்கிறேன் என்னன்ட்டு. இப்போ ஜெண்டரில் போய் நீங்கள் என்ன ஜெண்டரோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. டேட் ஆஃப் பர்த்துக்கு நீங்கள் என்ன டேட் ஆஃப் பர்த்தோ அதை கரெக்டாக போட்டுக்கங்க. நெக்ஸ்ட் அட்ரஸ் இங்கே கொடுத்துருக்கலாம். அதனால் அட்ரஸ் டீட்டெயில் கேட்குது. ஆஸ் பர் ஆதார் நீங்கள் இதை போடுற மாதிரி இருக்கும். சரிங்களா? நீங்கள் ஆதார் கார்டில் இருக்க ஏதாவது ஒரு விஷயம் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா கூட கண்டிப்பாக உங்களுக்கு ரிஜெக்ட் ஆக நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் ஆதார் கார்டில் இருக்க மாதிரியே போட்டுங்க. உங்களுடைய ஸ்ட்ரீட்டு, டவுனு, வில்லேஜ், போஸ்ட் ஆஃபீஸ், பின்கோட், தாலுக்கா எல்லாம் போட்டு இது பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் இங்கே ஃபோட்டோக்கு நீங்கள் சூஸ் ஃபைல் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கேலரி ஓப்பன் ஆகிடும். மொபைலில் பார்த்தீங்கன்னா கேலரி, சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா நேராக உங்களுக்கு ஃபைல் லொக்கேட் ஆகிடும். அங்கே போய்ட்டு நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் 2 MBயில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜெண்டர் கரெக்ஷன் பண்ணிங்களா, அதுக்கு நீங்கள் மேக்ஸிமம் ஆதார் கார்டே போதும். எல்லாத்துக்குமே ஆதார் கார்டு போதும். டேட் ஆஃப் பர்த்துக்கு முடிஞ்சால் நீங்கள் உங்களுடைய 10th 12th மார்க் ஷீட் வச்சுக்கலாம். ஓகேவா? அப்படி இல்லைனா ஆதார் கார்டே கூட பெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு அட்ரஸ் ப்ரூஃப்க்கு தாராளமாக நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டை வச்சுக்கலாம். ஓகேவா? அது எல்லாத்துக்குமே ஆதார் கார்டு கூட நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல நெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷன் எனேபிள் ஆகும் நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்டும் முடிச்சிட்டிங்கன்னா. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இருக்கிற அப்டேட்ஸ்லாம் சொல்லிடுறேன்.
இப்போ நேமோ இல்லை ரிலேஷன் டைப் இல்லை ரிலேஷன் நேம் மொபைல் நம்பர் ஓகேவா. இப்போ வந்து இந்த ஃபஸ்ட் நேம் உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டில் வருது உங்களுடைய பேர். இன்கேஸ் வந்து பேர் வந்து சிவான்னு வச்சுக்கோங்க. சிவான்னு போட்டு அவங்க அப்பா பேர் என்னவோ அதை நீங்கள் இந்த சர் நேமில் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. சர் நேம் இருக்குல்ல, இங்கே வந்து அவங்க அப்பா பேர் வந்து இன்கேஸ் வந்து கேசவன்னா கே மட்டும் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதோடைய தமிழ் ட்ரான்ஸ்லேஷன் கீழே வரும், அதை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் தப்பாக இருந்துச்சுன்னா அந்த கீபோர்ட் சிம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா தமிழ் கீபோர்டு வரும் ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன் டைப். இன்கேஸ் வந்து ஒரு சிலவங்களுக்கு மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி ஓட்டர் ஐடி கார்டு வாங்கியிருப்பாங்க. அவங்களுக்குலாம் ரிலேஷன் டைப்பில் ஃபாதர் இருப்பாங்க, அவங்க அப்பா பேர் இருக்கும். இப்போ வந்து ஹஸ்பண்ட் நேம் வந்து வேணும்னு சொல்லிட்டு கேட்பாங்கல்ல, அவங்களுக்கு என்ன பண்ணிக்கலாம், அதை ஒய்ஃப் மாதிரி போட்டு அவங்க என்ன டீட்டெயிலோ அவங்களுடைய நேம் அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து மொபைல் நம்பர். இங்கே வந்து என்ன மொபைல் உங்களுக்கு அப்டேட் பண்ணணுமோ அந்த நம்பர் போட்டு கடைசியாக நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் இங்கே வந்து ஓடிபி கேட்கும் சரிங்களா, அதை கொடுக்கணும். இதே டாக்குமெண்ட்டுக்கு நீங்கள் என்ன கொடுக்கலாம்னா நேமுக்கு வந்து ஆதார் கார்டு இல்லைனா 10th மார்க் ஷீட் சரிங்களா, அது கொடுத்துக்கலாம். ரிலேஷன் டைப் இது வந்து இப்போது மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்றதுக்காக நம்ம மாற்றணும்ல, அதுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டு கண்டிப்பாக மேரேஜ் ஆகிட்டு இருந்தால் ஆதார் கார்டை வந்து உங்களுடைய ஹஸ்பண்டோடைய அட்ரஸ்லையோ இல்லை என்ன அட்ரஸில் இருக்கீங்களோ அந்த கார்டு வந்து மாற்றிட்டுருப்பீங்க, அந்த ப்ரூஃப் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரிலேஷன் நேம், அதுக்கும் நீங்கள் ஆதார் கார்டே வச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம் சரிங்களா. மேக்ஸிமம் ஆதார் கார்டு வந்து இப்போ ஒரு பெரிய ப்ரூஃப் ஓகேவா, நீங்கள் அதே அப்லோட் பண்ணிக்கலாம். எல்லாமே முடிச்சோடனே இங்கே நெக்ஸ்ட்டுன்னு காட்டும். நெக்ஸ்ட் கொடுத்தோடனே ப்ளேஸ் கேட்கும். உங்களுடைய கரண்ட் லொக்கேஷன் என்னவோ அந்த ப்ளேஸ் நேம் வந்து என்ட்ரி பண்ணிவிட்டு இங்கே நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோடனே கேப்ச்சா கேட்கும். இந்த கேப்ச்சா கரெக்டாக என்ட்ரி பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இங்கே என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. அந்த ஓடிபி நீங்கள் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ப்ரிவ்யூ அண்ட் சப்மிட் வந்து காட்டும் சரிங்களா. ப்ரிவ்யூ அண்ட் சப்மிட் காட்டினதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் பில்லு வரும். அது எப்படி இருக்கிறதுன்னு நானே சொல்லியிருக்கேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அக்னாலஜ்மெண்ட் பில்லு சரிங்களா. இது வந்து நியூ ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணதுக்கு உண்டான அக்னாலஜ்மெண்ட் பில்லு. இது வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணிங்கனாலும் சேம் இதே மாதிரி தான் வரும் ஓகேவா. இதில் வந்து இங்கே அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வந்து மேலே உங்களுக்கு டாப் ரைட்டில் தெரியுதுல்ல, அதான் வந்து அக்னாலஜ்மெண்ட் நம்பர். இந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வந்து நீங்கள் இங்கே ட்ராக்கும் பண்ணிக்கலாம் சரிங்களா. அது எப்படின்றதுன்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் எல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய அக்னாலஜ்மெண்ட் எல்லாமே வந்துடும் சரிங்களா. இப்போ வந்து ஹோம் பேஜுக்கு போயிட்டு, ஹோம் பேஜ்னால் இந்த ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் இருக்குல்ல, கிளிக் கொடுத்தீங்கன்னா ஹோம் பேஜ் வந்து நின்றுடும் சரிங்களா. இங்கே போயிட்டு இங்கே வந்து ஃபஸ்ட் இங்கே டாப் ரைட்டில் இருக்கும் பாருங்க, ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும். அங்கே போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பர் போட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களை ஸ்டேட் செலக்ட் பண்ண சொல்லும். தமிழ்நாடோ என்ன ஸ்டேட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்டேட்டஸ் வந்து காட்டும் சரிங்களா. நான் அதையும் ஒரு ரெஃபரன்ஸுக்கு காட்டும். பார்த்தீங்களா, நான் ஒரு கஸ்டமரோட இது சொன்னால அவங்களுடைய அப்ளிகேஷன் தான் என்றைக்கு நான் போட்டிருக்கேன்னா 24/7/2017 ஓகேவா. நான் அன்றைக்கி வந்து அவருடைய ஓட்டர் ஐடி கார்டு வந்து அப்ளை பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய ஓட்டர் ஐடி கார்டு என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்றது நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா. அவருக்குண்டான அந்த எபிக் நம்பர், அதாவது உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் ஜென்ரேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நாட் டிஸ்பேச்டு அண்டர் பிரிண்டிங்னு இருக்குது. பிரிண்ட் ஆனோடனே கண்டிப்பாக உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கு டிஸ்பேச் ஆகிடும். சேம் இது வந்து போஸ்ட் ஆஃபீஸ் மூலியமாக தான் வரும். ஃப்ரீ தான், எந்த அமௌண்ட்டும் நீங்கள் இதுக்கு பே பண்ண தேவையில்ல சரிங்களா. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.